அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலின் இன்ப எண்ணில் 27வது அதிகாரமான நன்றியில் செல்வம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் பெருந்தன்மை இல்லாதவருடைய செல்வம் நலம் பயவாது என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமணமுனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். நெஞ்சை அள்ளுவது போன்று சிறு மொட்டு விட்டு பூக்கள் பூத்திருந்தாலும் கள்ளி பூவின் மீது யாரும் கை வைப்பதில்லையாம். காரணம், அது சூடிக்கொள்ளும் பூ அன்று. அதுபோல கீழ்மையான குணமுள்ள மக்களிடம் செல்வம் மிகுதியாக இருந்தாலும் அறிவுடையவர்கள் அவர்கள் பின் செல்வதில்லையாம். கள்ளிப்பூ பூத்தார் போன்றுதான் கீழ் மக்களிடம் இருக்கக்கூடிய செல்வமும் பகட்டானது அது வீணாக கழியும் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 262. அள்ளிக்கொள் வண்ண குறுமுகிழ ஆயினும் கள்ளி மேல் கை நீட்டார் சூடும் பூ அண்மையால் செல்வம் பெரிதுடையர் ஆயினும் கீழ்களை நல்லார் அறிவுடையார். கீழ்மக்களின் செல்வம் அறிவுடையவர்களால் மதிக்கப்படாத நலம் பயவா செல்வம் ஆகிறது என்பது இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.